கௌரி சீரியல்ல பாப்ரி ஒரு கெஸ்ட் ரோலுக்காக வந்திருக்கு. போலீஸ். அதோ சும்மா இல்ல, போலீஸ் டிஎஸ்பி. நான் ஒரு அடிச்சிட்டா அவங்கள. ஓகே. நான் அடிச்சா 1.5 டன் என்ன சொல்லுவாங்க? வெயிட். வெயிட். சரி, ஓகே. ரீசன்ட்டா டெலிகாஸ்ட் ஆனது அந்த ஃபுல் சீக்வென்ஸ் இருக்குல, காட்டு. அது மோஸ்ட்லி அதுல 50% ஒரிஜினல் காட்டுக்குள்ள தான் ஷூட் பண்ணது. செட்ல இல்லையா? இல்ல. வாவ். மை காட். என்ன லவ்சர் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். இன்னைக்கு இந்த சீன் இல்ல நினைச்சு நான் நான்வெஜ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சொன்னேன் இல்ல அம்மன்னா அப்போ பரவாயில்ல, அந்த நான்வெஜ் நான் சாப்பிடலாம். ராஸ்கல். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. அப்ப 8 months கழிச்சு நம்ம சேர்ந்து நடிக்க போறோம். ஆமா, ஃபைனலா 8 months கழிச்சு நம்ம குட்டி அண்ட் கயல் மறந்துட்டியா? இல்ல, குட்டி அண்ட் கயல் இல்ல, பேரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே சரி, நரேஷ் அண்ட் பாப்ரி சேர்ந்து சீரியலுக்கு நடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வெல்கம் சொல்லிக்கலாம். ஓகே, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நான் பாப்ரிக்கு கூட வெல்கம் எங்களோட சீரியலுக்கு வெல்கம். கௌரி சீரியல்ல பாப்ரி ஒரு கெஸ்ட் ரோலுக்காக வந்திருக்கு. போலீஸ். அதோ சும்மா இல்ல, போலீஸ் டிஎஸ்பி. அது சொல்லும்போது எனக்கு அந்த கெத்த வரல. அதுக்கு தான் இந்த வண்டி வச்சிருக்கு. சூர்யா சார் பண்ண மாதிரி சிங்கம் என்னாச்சு ஷார்ட் ரெடின்னு. அப்ப போயிட்டு வந்து மீதி பேசிக்கலாம். ஓகே. நான் ஒரு அடிச்சிட்டா அவங்கள. ஓகே. நான் அடிச்சா 1.5 டன் என்ன சொல்லுவாங்க? வெயிட். சரி, ஓகே. சோ இன்னைக்கு ஜாலி. ஷூட் வேண்டாம். என்ன பண்ணனும் என்ன சொல்லணும்னு தெரியல உனக்கு. பாப்ரியோட ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்களே கூப்பிட்டுருக்கீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க. இப்ப சமீபத்துல ஒரு புது கேரியர் நான் சும்மா எப்படி வாக் பண்ணனும் அதை சொல்லி தர்றேன். இந்த கார்ல போலாமா? ஆக்சுவலி கௌரில இருந்து எனக்கு இன்னும் நிறைய சீன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. உன்னோடது அந்த காட்டுக்குள்ள ஃபுல்லா இப்போ ரீசன்ட்டா டெலிகாஸ்ட் ஆனது அந்த ஃபுல் சீக்வென்ஸ் இருக்குல, காட்டு. அது மோஸ்ட்லி அதுல 50% ஒரிஜினல் காட்டுக்குள்ள தான் ஷூட் பண்ணது. செட்ல இல்லையா? இல்ல. வாவ். நிறுத்துங்க, அங்க பாரு. மை காட். என்ன லவ்சர் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். ஆக்சுவலி தமிழ் சீரியல் ஷூட் பண்றாங்க. பட் நரேஷ் எல்லாம் இங்க சென்னையில இல்ல, பெங்களூர்ல ஷூட் பண்றாங்க. சோ இப்போ அதனால பெங்களூரோட சூப்பரா இந்த வெதர்ல நமக்கு வாட் உனக்கு என்ன டிஃபரன்ஸ் புரியுது? நான் அங்கே இங்கே செட் இங்க தமிழ் பீப்பிள்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலி நீங்கள ஷூட் பண்றது பெங்களூர் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு புரியுதா? அப்படி விவரமா சொல்லு. இது அவுட்ஸ்கர்ட். ஓகே, ஏதோ ஒரு வில்லேஜ்ல ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அங்க விளையாடிட்டு இருக்கு. ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த மாதிரி விளையாடும். நீயும் விளையாடுவியா? நானும் விளையாடும். சூப்பர். இப்போ ஸ்வெட் ஆகும், அதனால விளையாடல. இல்லனா இதுதான். இல்லனா இப்படி விளையாடுவே. இப்படி விளையாடு. பட் ஆக்சுவலி இந்த செட்டும் நல்லா இருக்கு டோட்டலாவே. இந்த ஸ்டுடியோ லைக் மினி ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி தோணுது. இங்க நிறைய ஸ்டுடியோஸ் இருக்கு இதே மாதிரி. அப்புறம் இதுக்குள்ள நிறைய சீன்ஸ் நீ பாத்துருக்க. நீ அன்னைக்கும் கேட்டாச்சு, அந்த நான் தண்ணியில வீணு என்ன காப்பாத்த மாதிரி ஒரு சீன் இருக்கு இல்லையா? ஆமா. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல நினைச்சேன், நீ சொல்லும்போது நான் நினைச்சேன் லைக் நீ தண்ணியில விழுந்து யாரோ காப்பாத்திட்டு வருவே. அதுக்கு அப்புறம் கேள்விப்பட்டு இல்ல நீயே விழுந்துற, வேற யாரோ லைக் உன்னோட ஹீரோயின் வந்து காப்பாத்திடும். அப்படிதானே? ஹீரோயின் காப்பாத்தணும் இல்லையா?
இந்த மாதிரி எல்லாம் நான் உன்னை பாண்டவ இல்லம்ல காப்பாத்துறதே இல்லை. பட் உண்மையிலேயே ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நரேஷ் ஈஸ்வர் பாண்டவ இல்லம்ல ஒர்க் பண்ணும்போது சீன் பேப்பர் அவர் வீடு நான் தான் ஜாஸ்தி படிப்பேன். இப்போ அவர் ஜஸ்ட் சீன் படிக்கிற மட்டும் இல்லாமல் அதில் இந்த இடத்துல என்னோட டயலாக் இது இந்த இடத்துல என்னோட கேரக்டர் இந்த டயலாக் சொல்லக்கூடாது, இல்லை இந்த இடத்துல ஏதாவது நான் சொல்லணும், இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன டிஃபரன்ஸ்னா பாண்டவர்ல எனக்கு வீடு மாதிரி வீடே தான், அந்த வீட்டுக்குள்ள அங்கே ஒரு குட்டி பையன் மாதிரியே கைட் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்கு. என்னோட அண்ணன் மாதிரி அவரு பார்த்துருவோம், நான் பார்க்க தேவையில்லை, அவரு பார்த்துட்டு அவரு சொல்லி தருவோம், இது போதும் நமக்கு. இங்க என்னன்னா எல்லாம் நம்ம பார்க்கணும், அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நம்ம படிச்சுதான் ஆகணும். குட்டி பையன் இப்போ வளர்ந்துச்சு. ஸோ அதனால இப்போ வேற லெவல்ல ஒரு ஹீரோ. அந்த டைம்ல ஒரு குட்டி பையன் ஹீரோ இருந்தாலும் ஒரு குட்டி பையன் அப்படிதான் ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ முழுசா ஒரு ஹீரோவா மாறியாச்சு. இந்த இடத்துல நரேஷ் ஒரு வாக்கிங் ஷாட் வேணும் ஸ்லோ மோஷன்ல. இப்படி ஹீரோ ஏய் காமெடி பண்றியா, நான் சும்மா எப்படி வாக் பண்ணணும் அதை சொல்லி தர்றேன். இந்த கார்ல போலாமா? ஆக்ஷன் இறங்க. ஓகே தனியா நம்ம இது மட்டும் போடுவோமா, பக்கத்துல போடணும்ல. கேமரா ஒரு ஜூம் போடுமா, இல்லை இதை ஜூம் பண்ணு, அப்படியே எடுத்துட்டு அப்படியே வாக் பண்ணு. எப்படி இருக்கு கெட்டப்? எப்படி ஃபீல் பண்ணுது? எப்படி ஃபீல் பண்ணுது? எனக்கு அம்மன் மாதிரி அந்த ஃபீல் வரல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா அந்த லுக் வந்தாலே போதும். என்னன்னா அம்மன் ஒரு பெரிய சக்தி, அந்த சக்தி அப்படியே நம்ம தானா வராது இல்ல. இனி அடுத்து போலீஸ் இன்னைக்கு அது ஆக்சுவலி இன்னைக்கு இந்த சீன் இல்ல நினைச்சு நான் நான்வெஜ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இல்ல அம்மன்னா அப்போ பரவாயில்ல, அந்த நான்வெஜ் நான் சாப்பிடலாம். ராஸ்கல் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. சரி அதெல்லாம் சாப்பிட்டுரு. பாரு ஷார்ட் முடிஞ்ச உடனே எல்லாம் கழட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஷார்ட் டைம்ல எந்த பிரச்சனையும் வரல. இது முடிச்சு நீ போலீஸ் கெட்டப்பா எடுத்து. ஆமா திருப்பி மேக்கப் ரிமூவ் பண்ணணும், கஷ்டம்.